இந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா ஒரு கோலி குண்டை போயிட்டு தரையில் வைக்குவான். உடனே அது கீழே உருண்டிக்கிட்டே போகும். இவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணும். அடுத்து இவர் ஒரு கோலி குண்டை போயிட்டு வைக்குவார். ஆனால் அதே இடத்துல நிற்கும். அதை பார்த்து அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவனோட ஒய்ஃபை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிருவான். நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்க கண்ணாடி எல்லாமே விரிசல் விட்டுக்கிட்டே இருக்கும். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எல்லாமே விரிசல் விட்டுட்டு இருக்கும். உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனருக்கு கால் பண்ணி இதை பற்றி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே விரிசல் விட ஆரம்பிச்சிடும். உடனே இவன் நிலநடுக்கம் தான் வந்துச்சுன்னு நினச்சி ரொம்பவே பயந்து போயிடுவான். அங்கே இருக்க பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். என்னோட ஒய்ஃப் வந்து பார்க்குவா, அந்த இடத்துல அந்த பில்டிங்கே இருக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்ளே இறங்கி போயிருக்கும். இந்த ஆளுக்கு எதுவுமே இருக்காது. உடனே எழுந்து போயிட்டு அவனோட ரூமில் போயிட்டு பார்ப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இருந்தால் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே அந்த டோரை உடச்சு அந்த பையனை காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் அந்த ரூம் விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கத்திட்டு இருப்பா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ கீழே மாட்டிட்டு இருப்பா. அவளையும் காப்பாற்றிடுவாங்க. இவங்க 3 பேரும் அந்த ரூம் விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் லைட் அடிச்சு பார்க்குவோம். திட்டக்கிட்ட 4000 அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்துல இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு மேலே தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து இவங்க கத்துவாங்க. ஆனால் வெளியே எந்த சத்தமே கேட்காது. வெளியே போலீஸ் எல்லாமே அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க ரெஸ்கியூ டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சைடில் இருக்க கல் எல்லாமே அவங்க மேலே விழ ஆரம்பிச்சிடும். உடனே இவங்க எல்லாரும் மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரோனை ரெடி பண்ணுவாங்க. அந்த கிணத்துக்குள்ளே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கும். திடீர்னு சிக்னல் கிடைக்காம அந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு விழுந்துடும். ஆனால் அதில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கேமராக்கு முன்னாடி இவங்க ஃபேஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அப்போ தான் தெரியும் ஏகப்பட்ட மக்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு.